கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் விளக்கத்தை கற்று வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொள்ள போகும் காரியங்கள் என்னவென்று பார்ப்போமா? யார் நல்ல முத்துக்களை தேடுகிறார்கள்? வியாபாரி என்று சொல்லப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து நம்மை எதினால் மூடினார்? திருச்சபையை மீட்டுக்கொள்ள இயேசு என்ன செய்தார்? உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும்? இயேசுவை புறக்கணித்தவர்களின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? தொடர்ந்து நிகழ்ச்சியினை பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் மத்தேயு 13 அதிகாரம் 45 முதல் சிந்திக்க போகிறோம். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று வாசிக்கிறோம். இந்த ஊமைக்கு விளக்கம் கொடுக்கும் அநேகர் இந்த வியாபாரிதான் பாவியான ஒரு மனிதன் என்றும் விலை உயர்ந்த முத்து இயேசு கிறிஸ்து என்றும் சொல்லுவார்கள். பாவியானவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று இயேசுவை வாங்கியது போல கூறுவார்கள். ஆனால் இது சரியான ஒரு விளக்கம் அல்ல. முதலாவதாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி, உண்மையாகவே யார் நல்ல முத்துக்களை தேடுவது? பாவிகளா ரட்சிப்பை தேடுகிறார்கள்? இல்லை பிரியமானவர்களே, அந்த வியாபாரியானவன் பாவியாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த விலை உயர்ந்த முத்தை வாங்க அவனிடத்திலே ஒன்றுமில்லை. முதலாவதாக அவன் இயேசுவை தேடவில்லை. அப்படியே தேடுவான் என்றாலும் எப்படி அவன் அவரை வாங்க முடியும்? அது மட்டுமல்ல, வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவோ ரட்சிப்போ விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒன்று அல்ல. ரட்சிப்பு ஒரு இலவச வெகுமதி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றுதான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் நேசித்தபடியினாலே கொடுத்தார். ரோமர் 6 அதிகாரம் 23 தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். இந்த ஊமைக்கான சரியான விளக்கம் என்னவென்றால், அந்த வியாபாரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. விலை உயர்ந்த முத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்தான் பரலோகத்தை துறந்து பூமிக்கு வந்தார். பாவிகளாகிய நம்மை பார்த்து நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார். நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவரே விட்டு கொடுத்தார். 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 நான் வாசிக்கிறது போல, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊமையிலே சொல்லப்பட்டிருக்கிற முத்தை சற்றே நோக்கி பார்ப்போமா? அது திருச்சபையை குறிக்கிறது. முத்து என்பது வைர கல்லை போன்ற ஒன்று அல்ல. அது ஜீவனுள்ள ஒரு உயிரினத்தின் தயாரிப்பு. கடலிலே சிப்பியினுள்ளே இருக்கும் ஒரு பூச்சியை ஒரு சிறிய மண் துகள் சென்று அடையும் பொழுது அந்த சிறிய கல்லானது அந்த பூச்சிக்கு வேதனையையும் கஷ்டத்தையும் கொடுக்கிறது. இதனால் அந்த சிறு ஜீவனானது தனது சரீரத்திலிருந்து ஒரு விதமான திரவத்தை உண்டு பண்ணி அந்த சின்ன கல்லுக்கு மேலாக அதை சுற்றி விடுகிறது. இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முத்து உருவாகிறது. முத்து என்பது மற்ற விலை உயர்ந்த கற்களைப் போல அல்ல. எந்த வகையிலும் அதனுடைய அழகை நாம் கூட்ட முடியாது. அதுவாகவே எவ்வளவு அழகாக உருவாகிவிடுகிறது. அதை வெட்டுவோம் என்றால் அதை நாசமாக்கி விடுவோம். இஸ்ரவேல் மக்கள் முத்தை விலை உயர்ந்ததாக எண்ணவே இல்லை. வேதத்தில் உள்ள பல வசனங்கள் இதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. உதாரணமாக யோபு 28 அதிகாரம் 18 பார்ப்போம் என்றால், பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மக்களுக்கு முத்து விலை உயர்ந்ததாக காணப்படாவிட்டாலும் புறஜாதியான மக்களுக்கு, அதாவது யூதரல்லாத மக்களுக்கு அது விலை உயர்ந்ததே. இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்லும் பொழுது நல்ல முத்து என்று குறிப்பிடுவதை கேட்ட சீஷர்கள் வியப்படைந்தார்கள். ஆதிகால கிழக்கத்திய மக்கள் குற்றமற்ற பரிசுத்தமான நிலைமையை முத்துக்கு ஒப்பிட்டு பேசினார்கள். அது அரசர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களுக்கும் மட்டுமே சொந்தமானது என்பது போல பேசுவார்கள். இந்த கருத்துக்களை மனதிலே வைத்தவர்களாக இப்பொழுது இந்த ஊமையை பார்ப்போம். வியாபாரியாக இயேசு உலகத்திலே வந்தார். மனிதனை பாவத்திலே கண்டு மனிதனுடைய பாவத்தை அவர் தன்மேல் தனது சொந்த சரீரத்தின் மேலே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவம் அவருக்கு வேதனையை கொடுக்கிற ஒரு காரியம்தான். அது ஒரு அந்நிய பொருள்தான். நமக்காக அவர் பாவமானார். இப்பொழுது அவர் செய்தது என்ன? அவருடைய நீதியை
ஒரு பாவியின் மேலே மூடினார். வெண்மையான அவருடைய நீதியினாலே நம்மை அவர் மூடினார். நாம் அவருடைய கைவேலையாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2:10 கூறுகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் இருக்கிற வண்ணமாக பார்க்கவில்லை. இனிமேல் எப்படி இருக்கப் போகிறோமோ ஒரு மகிமையான திருச்சபையாக, கரை திரை இல்லாதவர்களாக நம்மை பார்க்கிறார். இதைத்தான் எபேசியர் 5:27 பார்க்கிறோம். திருச்சபையை மீட்டுக் கொள்ளும்படியாக இயேசு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு வந்தார். 1 யோவான் 3:2 என்று சொல்கிறது, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே புதிய எருசலேமை குறித்து, திருச்சபையின் எதிர்கால வீட்டை குறித்து வாசிக்கிறோம். அந்த நகரத்தின் வெளிப்பக்கத்தை பார்ப்போம் என்றால் அந்த கதவுகள் முத்துக்களினாலே செய்யப்பட்டுதான் இருக்கிறது. இது தற்செயலாய் நிகழ்ந்த ஒன்று அல்ல. கிறிஸ்து திட்டமிட்டுதான் இதை செய்திருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து ஒரு வியாபாரியாக ஒரு நல்ல முத்தை பார்த்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று திருச்சபையை தனக்காக கொண்டார். தொடர்ந்து மத்தேயு 13:47 முதல் 49 பார்ப்போம் என்றால், பரலோக ராஜ்யத்தை கடலிலே போடப்பட்ட சகலவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். 49 இப்படியே உலகத்தின் முடிவிலும் நடக்கும் என்று பார்க்கிறோம். உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. காலங்கள் என்பது நிறைவடைந்து நித்தியம் என்பது ஆரம்பமாகும். உலகத்தின் முடிவு என்று சொல்லும் பொழுது இயேசு இந்த பூமிக்கு தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும் காலத்தை தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. வசனம் 50 பாருங்கள். அவர்களை அக்கினிச் சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இந்த பகுதியிலே இயேசு தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம், அவரை புறக்கணித்தவர்களுடைய முடிவு மிக பயங்கரமானதாக இருக்கும் என்று கூறுகிறார். விஞ்ஞான அறிக்கையிலே ஒருவர் சொல்லும் பொழுது, அணுவை பிளப்பதின் விளைவை விவரிக்க முடியாது, கிருமிகளை கொண்டு யுத்தம் செய்வதின் விளைவை விவரிக்க முடியாது, ஏன் கருத்தடைக்கு பயன்படுத்தப்படும் மாத்திரையின் விளைவை கூட விவரிக்க முடியாது. இதுபோல இன்னும் எத்தனையோ காரியங்களை விவரிக்க முடியாது. இப்படி அவர் சொல்லிவிட்டு, இது நித்தியத்தைப் போலத்தான், பரலோகமோ நரகமோ உண்டோ இல்லையோ தெரியாது, ஆனாலும் நீங்கள் பரலோகத்திற்கு போவதற்கான காரியங்களை செய்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அது தவறான ஒரு செய்தியாய் இருந்தால் அதனாலே நீங்கள் பாதிக்கப்பட போவதில்லை. ஆனால் அது உண்மையான ஒரு காரியமாக இருக்குமென்றால் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவீர்கள் என்று அந்த விஞ்ஞானி கூறியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நரகம் என்பது மிக கடினமான ஒரு இடம்தான் என்று கூறியிருக்கிறார். சில சமுதாய சூழ்நிலைகளிலே நரகத்தை நம்பாதவர்கள் சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உண்மையிலேயே உங்களுக்கு அதை குறித்து தெரியாது இல்லையா? வேத புத்தகத்தில் இருக்கும் காரியம்தான் நமக்கு தெரியும். இதுவரை சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களிலேயும் வேதம் உண்மை உள்ளதாக காணப்பட்டிருக்கிறது. எனவே நரகத்தை குறித்தும் அது சொல்லுகிற ஒவ்வொரு விளக்கங்களும் குறிப்புகளும் உண்மையானதாகவே இருக்கப் போகிறது. அருமையானவர்களே, உங்களுடைய கிராமத்தின் மேலே புயல் வீசப்போகிறது என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒருவேளை அந்த செய்தி வந்தவுடனேயே வேறொரு மனிதன் 10 வருடங்களுக்கு முன்னால் அப்படித்தான் சொன்னார்கள், ஆனால் புயல் அடிக்கவே இல்லை என்று கூறுவார் என்றாலும் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தவறாக உரைத்து விட்டார்கள், ஆனால் இப்பொழுது அவர்கள் சரியாக சொல்லக்கூடுமே, எனவே நான் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு போனால் நல்லது என்றுதான் சொல்லுவீர்கள் இல்லையா? அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் ஒரு முட்டாள் என்றே சொல்லலாம். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து கொடுக்கும் எச்சரிப்பை நாம் உதாசீனப்படுத்துவோம் என்றால் நம்முடைய முடிவு பயங்கரமானதாக இருக்கும். இந்த ஊமையிலே மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினிச் சூளையிலே போடுவார்கள் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 13:52 பாருங்கள். இங்கே பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற தனிப்பட்ட நபர்களுக்கு நேராய் வரும் வசனம் இது. அவர்கள்தான் பழைய காரியங்களையும் புதிய காரியங்களையும் எடுத்துச் சொல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற சிலர் சொல்லலாம், இவை எல்லாவற்றையுமே நான் முன்பே கேட்டிருக்கிறேனே என்று கூறலாம். ஆம், அவர்கள் கேட்டிருக்கலாம். என்றாலும் பழைய சத்தியங்களையும்
புதிய இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற உண்மைகளையும் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு ஊழியர்களுடைய கடமையுமாயிருக்கிறது. இந்த ஊமைகளை எல்லாம் அவர் சொல்லி முடித்த பின்னர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திலே போய் ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவரை பகைத்தவர்களுக்கு இருந்த ஒரே கேள்வி, அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்று எண்ணினார்கள். வசனம் 55 பார்ப்போம் என்றால், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்கிறார்கள். இதுதான் அவர்களை குழப்பத்திற்குள்ளாக்கியது. உண்மையாகவே அவர் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்களை பொறுத்தமட்டிலேயும் அவர் யோசேப்பு என்னும் ஒரு தச்சனுடைய மகன் மட்டுமே. இன்றும் இயேசு கிறிஸ்துவை அவர் வெறும் போதகர் என்றும் ஒரு சிறந்த மனிதர் என்றும் அற்புதங்களை செய்தவர் என்று மட்டும் சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வசனம் 56 பார்த்தால் இயேசு கிறிஸ்துவின் மற்ற சகோதர சகோதரிகளை குறித்தும் பேசுகிறார்கள். கன்னி மரியாளாய் இருந்த மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து பாலனாக பிறந்த பின்னர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் சில பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் தான் அவர்களும் இயேசுவை மேசியாவாக அறிந்து கொண்டார்கள். வசனம் 57 பாருங்கள். தான் வளர்ந்த ஊர் அது ஆகையால் அநேகர் அவரை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவரை குறித்து அவர்கள் இடரல் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவேதான் இயேசு சொன்னார், தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். வசனம் 58 பாருங்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அருமையானவர்களே, இது ஒரு சிறந்த வெளிப்பாடு. அவர்களுடைய அவிசுவாசம் ஆண்டவருடைய வல்லமையை கட்டுப்படுத்தியது. அதாவது அவரால் அற்புதங்களை செய்ய முடியாமல் போனது என்பதல்ல, அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், நாமும் விசுவாசிக்க வேண்டிய அளவு விசுவாசிப்பதில்லை. இன்றைக்கும் தங்கள் ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவை அநேகர் விசுவாசிக்கிறதில்லை. தேவனை விட்டு தூரம் போனவர்களை அவர் ரட்சிக்க முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய குடும்பத்திலேயே ஒருவேளை நம்மிலே கூட எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? எத்தனையோ ஆண்டுகளாக இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இயேசு உங்களுடைய பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார், அவரை நீங்கள் இருதயத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விசுவாசத்திற்குள்ளே அநேகர் கடந்து வரவில்லை. இப்பொழுது நாம் மத்தேயு 14 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு தொடர்ச்சியாக எழுதுவதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்பொழுது புறக்கணிக்கப்படுகிறார். சமய தலைவர்களோடு பிரச்சனை உருவாகிறது. 14 அதிகாரத்திலே இவையெல்லாம் மேலும் பெரிய பிரச்சனைகளுக்கு நேராக கடந்து செல்வதை பார்க்கலாம். ஏரோது தனது வார்த்தைகளை காத்துக்கொள்ளும்படியாக யோவான் ஸ்நானகனை கொலை செய்கிறான். ஏரோதின் துன்மார்க்கமான வாழ்க்கையை இது வெளிப்படுத்துகிறது. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து 5000 புருஷர்களுக்கு மேலாக ஜனக்கூட்டத்தை போஷிப்பதை குறித்தும் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். 1-2 வசனங்களை பார்ப்போம் என்றால், ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தனது ஊழியக்காரரை பார்த்து, இவன் யோவான் ஸ்நானகன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்று சொல்கிறான். இது ஒரு மூட நம்பிக்கைதான், இல்லையா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் மூட நம்பிக்கைகளை எல்லாம் பின்பற்றுவதில்லை என்று சொல்லலாம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு எத்தனை பேர் நாள் நட்சத்திரம் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள்? மேலும் செய்தித்தாள்களிலேயும் தொலைக்காட்சியிலேயும் வருகிற இன்ன காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்ன சம்பவிக்கும் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கவனமாய் கவனிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள். நல்ல கல்வியறிவு பெற்றவர்களும் கூட இப்படித்தான் இருக்கிறார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவின் ஊழியமும் அவருடைய வாழ்க்கையும் அரியணையிலே இருந்த ஏரோதை அசைக்கிறது. இந்த ஏரோதின் குடும்பத்தை நாம் உலக சரித்திர புத்தகங்களிலே வாசித்து பார்ப்போம் என்றால் மிகவும் கேடானவர்களாகவும் தீமையை செய்ய அஞ்சாதவர்களுமாய் காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். சரி, மத்தேயு 14 அதிகாரத்திலே தொடர்ந்து வருகிற வசனங்கள் அப்பொழுதுதான் நடைபெறுகிற காரியங்கள் அல்ல, முன்பே சம்பவித்த காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் செய்தியை குறித்தும் செயல்களை குறித்தும் கேள்விப்பட்ட ஏரோது பயமடைகிறான். ஏனென்றால் ஏற்கனவே அவன் யோவான் ஸ்நானகனை கொலை செய்து விட்டான். எனவே கொலை செய்யப்பட்ட யோவான் ஸ்நானகன் தான் இப்பொழுது உயிரோடு வந்துவிட்டானோ என்று பயப்படுகிறான். ஏனென்றால் அவன் நிரந்தரமாக யோவான் ஸ்நானகனை அழித்துவிட வேண்டும் என்று யோசித்தான். ஏரோதை பொறுத்தமட்டிலேயும் அவன் குடிப்பழக்கமுள்ளவனாகவும் எந்த ஒழுக்க நெறியும் இல்லாதவனாகவும் பலவீனமான மனிதனாகவும் காணப்பட்டான். யாரையும் கொலை செய்ய அவன் தயங்குவதில்லை.
இயேசுவுக்கு முன்னோடியான யோவான் ஸ்நானகனை கொலை செய்து விட்டான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்ய அவன் யோசிக்கிறான். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலேயும் எவ்வாறு யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்டான் என்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏரோதின் பிறந்த நாளன்று ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவாக நடனம் பண்ணினாள். அவளுக்கு என்ன கேட்டாலும் தருவேன் என்று அரசன் வாக்கு கொடுத்தான். சிறுமிக்கு என்ன கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை. தாயினிடத்தில் கேட்கிறாள். தாய் யோவான் ஸ்நானகனுடைய தலையை தாளந்திலே தரும்படி கேட்கிறாள். முதலாவது ராஜா துக்கமடைந்தான். ஆனாலும் அவன் சொன்ன ஆணையின் நிமித்தமும் பந்தியிலே இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டான். அப்பொழுது காவல் கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணினார்கள். அதை ஒரு தட்டிலே வைத்து சிறுபனுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்திலே கொண்டு போனாள். யோவான் ஸ்நானகனை அவன் சிறையிலே வைத்ததற்கு காரணம் என்ன? ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை தனது மனைவியாக வைத்து கொண்டிருந்தான். அதை யோவான் ஸ்நானகன் சுட்டி காட்டினார். நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று தைரியமாக சொன்னான். எனவேதான் யோவானை சிறையிலே வைத்திருந்தான். பின்னர் அவனை இவ்வாறு கொலை செய்துவிட்டான். தனது மகள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்பாள் என்று அவன் நினைக்கவில்லை. என்றாலும் அவன் கூட்டத்தைக் கண்டு பயப்படுகிறவன். எனவே வாக்கை காப்பாற்ற கொலை செய்யவும் துணிந்து விட்டான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்த நாளிலே மக்கள் சமுதாயத்திலே எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. மாம்ச இச்சைக்கும் கொலைக்கும் மனிதர்கள் அஞ்சுவதே இல்லை. இன்றும் அவ்வாறு தான் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு நாளும் எத்தனை செய்தித்தாள்களிலே மாம்ச இச்சைக்கு அடுத்த காரியங்களையும் அது தொடர்பான கொலைகளையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய இருதயத்திலே மாற்றம் இல்லை. சரி, இப்பொழுது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். தொடர்ந்து வசனங்கள் 13, 14 பார்க்கும் பொழுதும் இயேசு இதை கேள்விப்பட்டு அந்த இடத்தை விட்டு படகிலே ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். இயேசு கிறிஸ்துவின் செய்கைகள் ஏரோதுக்கு மேலும் பயத்தை உண்டு பண்ணினது. அவன் வேறு ஏதாவது தீமையான காரியங்களை செய்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அவருடைய வேலை இன்னமும் வராதபடினாலேயும் இயேசு தூரமான இடத்திற்கு போகிறார். அவர் கலிலேயா கடலை படகிலே கடந்து சென்றாலும் மக்கள் கூட்டம் கால்நடையாக அவர் இருந்த இடத்திற்கு போய் சேர்கிறது. பொதுமக்கள் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு நேசித்தார்கள், எவ்வளவு தேடினார்கள் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. வசனம் 14 பாருங்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். மீண்டுமாக அவர்கள் அநேக வியாதியஸ்தர்களை இயேசுவினண்டை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த ஒருவரையும் சுகமாக்காமல் அவர் அனுப்பவில்லை. அவர்கள் எல்லாரையும் குணமாக்கிவிட்டார். வசனங்கள் 15 முதல் 21 வரை 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கும் அதிகமானவர்களை இயேசு போஷித்த சம்பவத்தை வாசிக்கிறோம். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த அற்புதம் 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தினாலே இது குறிப்பிடத்தக்க ஒரு அற்புதம் என்று சொல்லலாம். இவர்கள் ஏதோ இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலோசனை கொடுக்க அமைக்கப்பட்ட குழு போல எண்ணி அவ்வாறு மக்களை அனுப்பிவிடும்படியாய் சொல்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இன்றும் நம்முடைய திருச்சபைகளிலே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து கொண்டும் பரிதாபமான நிலைமையிலே இருக்கிறோம். இப்பொழுதுமே இயற்கையான வழிகளிலே அவர்கள் தங்களுக்கு உணவை பார்த்து கொள்ள வேண்டும், அதற்காக நாம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறோம். அரசாங்கத்திடமோ மனநோய் மருத்துவரிடத்திலேயோ அவர்களை அனுப்ப முயற்சிக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவையோடு இருக்கிற மக்களுக்கு ஆவிக்குரிய உணவை கொடுக்கத்தக்கவர்களாய் நாம் இருக்கிறோம். இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு விடையானது அரசாங்கத்தினிடத்திலே இல்லை, மனிதனுடைய சிந்தனா சக்திகளிலே இல்லை, தேவனிடத்திலே எல்லா மனிதனுடைய கேள்விக்குறிக்குமான விடை இருக்கிறது. இதை அறியாதபடினாலேதான் திருச்சபைகளிலே வல்லமை இல்லை. இப்பொழுது என்ன சொல்கிறார்? மத்தேயு 14:18 பாருங்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். உங்களிடத்திலே என்ன இருக்கிறதோ அதை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். நம்மிடத்தில் இருக்கிறதை கொண்டல்ல, எது நம்மிடத்தில் இல்லையோ அதை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.
ஆனால் உண்மையாகவே அவருடைய சித்தப்படி செயல்பட நம்மை நாமே விட்டு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நம் மூலமாக அவர் செயல்பட நம்மை அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? அந்த சிறுவனிடத்தில் இருந்தது சிறிய ரொட்டிதான், சிறிய மீன்கள்தான். அவனுடைய மதிய உணவிற்காக அவனுடைய பெற்றோர் அவனுக்கு அதை கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டும். அது முழுவதையுமே அவன் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதை தன்னிடத்தில் கொண்டு வரும்படியாய் இயேசு கேட்கிறார். வசனம் 19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். கவனித்தீர்களா? புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டார். மார்க்கெலின சுசேஷத்தை வாசிக்கும் பொழுது அங்கே 100 பேராக 50 பேராக உட்காரச் சொன்னார் என்று வாசிக்கிறோம். அந்நாட்களிலேயே வண்ண வண்ண நிறங்களிலே அவர்கள் உடை உடுத்துவார்கள். ஒவ்வொரு கிராமத்து மக்களும் வெவ்வேறு விதமான உடை உடுத்தியிருந்திருக்கலாம். இத்தனை அதிகமான மக்கள் அந்த பச்சை புல்வெளியிலே கூட்டம் கூட்டமாய் உட்கார்ந்திருப்பது காண கண்கொள்ளா காட்சியாய் இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து அவர்களை ஒழுங்காக உட்கார்ந்து சாப்பிடுவதற்காக வழி நடத்துகிறார். அருமையான சகோதரனை சகோதரியை, நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த காரியத்தை நாம் செய்தாலும் ஒரு ஒழுங்கோடும் கிரமத்தோடும் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டிலே பொருட்கள் அந்தந்த இடங்களிலே இருக்கிறதா? ஒரு பெரிய கூட்டமாக நாம் சேருகிற இடங்களிலே ஒழுக்கம் கடைபிடிக்கப்படுகிறதா? தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். சிறிது நேரத்திற்கு முன்பதாக ஜனங்களை ஊருக்குள்ளே அனுப்பிவிட வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் இருந்தவர்கள் இப்பொழுது பந்தி பரிமாறுகிறவர்களாய் மாறுகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் திருச்சபையில் உள்ள மக்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வசனம் 20 நாம் பார்ப்பது என்ன? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இன்றைக்கும் நம்மளே அநேகர் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டின் பக்கத்தில் வாழுகிறோம். அங்கே பொருட்களை வாங்குகிறோம். ஆனால் கடந்த இரவிலே கூட எத்தனையோ ஜனங்கள் இரவு உணவில்லாமல் நித்திரைக்கு சென்றிருக்கிறார்கள். இன்றும் விழித்து எழும்பியிருக்கிற எண்ணற்ற மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு முழுமையான 3 நேர உணவும் கிடைக்குமா இல்லையா என்ற நிச்சயமற்றவர்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய பொறுப்பு என்ன? வசனம் 21 ஆண்கள் மட்டும் 5000 பேர் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் சேர்த்து 15000 பேருக்கும் மேலாக அன்றைக்கு சாப்பிட்டு இருக்க வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, பல சமயங்களிலே நாம் நமக்கு மிக அதிகமாக இருந்தால்தான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், அதைத்தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும் என்று எண்ணுகிறோம். இல்லை, நம்முடைய கரத்திலே இருப்பது சிறிதானதாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது அவர் அதை ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ள வகையிலே செலவு செய்வார். உங்களிலே சிலர் ஒவ்வொரு மாதமும் உங்களால் இயன்ற தொகையை இந்த கர்த்தருடைய ஊழியத்திற்கு அனுப்பி வருகிறீர்கள். உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறோம். நீங்கள் ஒவ்வொருவர் கொடுக்கிற தொகையும் இந்த பெரிய ஊழியத்திலே ஒரு பங்காய் தேவனால் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நினைத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அதிகமாக கொடுக்கிறவர்களைத்தான் ஆண்டவர் புகழுகிறார் என்பது அல்ல. தேவாலயத்திலே 2 காசுக்கு சமமான பணத்தை கொடுத்த பெண்ணை குறித்தும் இயேசு புகழ்ந்துதான் பேசினார். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, எந்த மனதோடு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சிறிய அன்பளிப்பாய் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆசீர்வதித்து பல்லாயிரக்கணக்கான மக்களை போஷிக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அன்பு நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? இயேசு கிறிஸ்துவோ ரட்சிப்போ விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒன்றல்ல. முத்து என்பது திருச்சபையை குறிக்கும் ஒரு வார்த்தையாகும். இஸ்ரவேல் மக்கள் முத்தை விலையுயர்ந்ததாக எண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு வியாபாரியாக நல்ல முத்தை பார்த்து தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று திருச்சபையை தனக்காக கொண்டார். உலகத்தின் முடிவு என்பது இயேசு இந்த பூமிக்கு தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும் காலத்தை தான் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து கொடுக்கும் எச்சரிப்பை நாம் உதாசீனப்படுத்துவோம் என்றால் நம்முடைய முடிவு பயங்கரமானதாக இருக்கும்.